கேட்டதுல ஏன் இன்னுமே திமுக வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்காம அப்படியே கிடப்பில போட்டு வச்சிருக்காங்க. இன்னும் தேர்தல் குழு அமைச்சாதானே பேச்சுவார்த்தை நடத்த முடியும், தொகுதிகள் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு கேண்டிடேட் எல்லாம் டிக்ளேர் பண்ண முடியும், உங்க தொகுதியில போய் நீங்க வேலை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்போ நிறைய பேர் திமுக அகைன்ஸ்டா தான் பேசியிருக்காங்க, திமுக சார்பா யாருமே பேசல. என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளோட காங்கிரஸ் ஐவர் குழு போய் அவங்க மீட் பண்ணி நம்ம விருப்ப தொகுதி பட்டியல கூட கிட்டத்தட்ட 70 நாள் ஆகுது. இந்த 70 நாள்ல அவங்க எந்த முடிவும் எடுக்காம இருக்காங்க. அதே நேரத்துல அவங்க சார்பா எந்த குழுவும் அமைக்காம இருக்காங்க. நாமளும் பலமுறை அவங்களுக்கு கேட்டுட்டோம், ஆனா அவங்க செய்யாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் செல்வ பெருந்தகை அவர்கள் திமுகவுக்கு அவர் என்ன சொல்லுதோ அறிவாலயத்தோட விசுவாசி அல்லவா, அவர் எப்பவுமே திமுகவுக்கு சார்பாகவும் சாதகமாக தான் பேசுவாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அவருக்கு நேற்று கடுமையான டோஸ் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. எவ்வளவு நாள் தான் நீங்க அவருக்காக திமுகவுக்காக வாத்தியம் வாசிக்க போறீங்க, கொஞ்சமாவது கட்சிக்கு விசுவாசமா இருங்கன்னு சொல்லி ராகுல் அவரிடம் கடுமையாக பேசியதாகவும், உடனடியாக திமுக தலைமையிடம் நேரே சென்று அவர்களிடம் குழுவை அமைத்து உடனடியாக முடிவை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அவர் நேத்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டியில ஒரு விரக்தியான ஒரு பதில் சொல்லுவார். இன்னும் திமுக மேல எங்களுக்கு வருத்தம் தான், எந்த குழுவும் அமைக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருப்பாரு. சோ இந்த சூழ்நிலையில் அவரிடம் ராகுல் காந்தி என்ன அறிவுறுத்தினார் என்றால், 41 சட்டமன்ற தொகுதி கொடுக்கணும், அதே நேரத்தில் 20% உள்ளாட்சி தேர்தலையும் வாய்ப்பு கொடுக்கணும், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் கேட்கணும்ன்றது அவங்களோட கோரிக்கை. ஃபைனலா ஒரு டிசிஷன் ராகுல் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவங்க ஆட்சியில அதிகாரத்தில் பங்கு தர விரும்பலனா 36 சட்டமன்ற தொகுதிக்கு கீழே நீங்க இறங்கி வரக்கூடாது, பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு அது திரு சிதம்பரம் அவர்களுக்கு கொடுக்கணும். இது மட்டும் அவங்க கிட்ட குறைச்சி வாங்கிடாதீங்க. அதே போல ஜெயிச்ச பிறகு சட்டசபை தேர்தல் முடிவுக்கு பிறகு அங்கு தமிழகத்தில் ஏற்படும் ஆட்சி அமைக்கும் நிலவரத்தை பொறுத்து நம்ம ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்போம். இப்போ அவங்க கிட்ட நீங்க 36 தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபா மட்டும் வாங்கினா போதும், அது கீழே இறங்கி வராதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு.